இன்றைக்கு மகிழ்ச்சியற்ற சூழல், சந்தோஷமற்ற சூழல், சமாதானமற்ற சூழலை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதற்கு அவரை ஆராதனை செய்ய ஏகமாக அவருடைய ஸ்தானத்திலே, ஆலயத்திலே கூடி வர வேண்டும். பிரியமான உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 102:21 கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாகவே இன்றைக்கு அவர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் ஆலயத்தில் உங்களை கொண்டு வந்து உங்களை மகிமைப்படுத்துவேன், மகிழ்ச்சிக்குள்ளாக்குவேன் என்று கர்த்தருடைய வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கு மகிழ்ச்சியற்ற சூழல், சந்தோஷமற்ற சூழல், சமாதானமற்ற சூழலை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதற்கு அவரை ஆராதனை செய்ய ஏகமாக அவருடைய ஸ்தானத்திலே, ஆலயத்திலே கூடி வர வேண்டும். ஆன்லைன் பிரேயர், வீட்டு பிரேயர், பல கூட்டங்கள் இருந்தாலும் கர்த்தரை ஆலயத்திலே தேடி வந்து ஆராதித்து பாருங்க. ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவீர்கள். இன்றைக்கு தீர்மானிங்க, தேவனை தேவாலயத்திலே தேடுவீர் என்று தீர்மானிங்க. அங்க இருக்கிற தேவ ஆவியானவர் செம்மையான வழி நடத்தி ஆசீர்வதிப்பார். God bless you.